ஓகே, ப்ராசஸ்னா என்ன, த்ரெட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராசஸ் இஸ் அ இண்டிபெண்டன்ட் யூனிட் ஆஃப் எக்ஸிகியூஷன் வித் இஸ் ஓன் மெமரி ஸ்பேஸ். ஓகே, ப்ராசஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் another. ஸோ ப்ராசஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் யூனிட் ஆஃப் எக்ஸிகியூஷன். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் கரெக்டாக, ஜாவாலேயோ பைத்தான்லேயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் கரெக்டாக. ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஒரு C++ ஃபைல் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, சி ஃபைல் கம்பைல் பண்ணுற அப்படின்னா, ஒரு சி ஃபைல் வந்து நம்ம கம்பைல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, கம்பைல் வந்து மிஷின் கோடாக மாற்றும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் கோடாக மாற்றும். இது வந்து ஒரு டாட், எல்லா மிஷின் கோடுன்றது என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சிபியூக்கு புரியுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு .exe ஃபைலில் இருக்கும் கரெக்டாக. இது எங்கே இருக்கும் அந்த .exe ஃபைல்? நீ சி ப்ரோக்ராம்லாம் கம்பைல் பண்ணினா .exe ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து உன்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் கரெக்ட். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுற அப்படின்னா என்ன, போய் அதை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைனா நீ வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டில் அதை அப்படியே அந்த ஃபைலை ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த .exe ஃபைல் உன்னுடைய ரேமுக்கு வரும். ஓகே, ஸோ உன் ரேமுக்கு வருது அப்படின்னா அந்த உன்னுடைய ப்ரோக்ராம் ரேமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோட் செக்மெண்ட், அதாவது உன் ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது கரெக்டாக, அதுதான் கோட் செக்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா செக்மெண்ட், உன் ப்ரோக்ராமில் நீ குளோபல் வேரியபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்ப கரெக்டாக, அந்த டேட்டாலாம் டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும். அப்புறம் உன் ப்ரோக்ராமில் டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணியிருப்ப. ஓகே ரைட், அதெல்லாம் டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும், அதெல்லாம் வந்து ஹீப்பில் இருக்கும். ஓகே, அப்புறம் உன் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸில் லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ உன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக மெமரியில் எப்படி தான் இருக்கும், கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஹீப்பு, ஸ்டாக்கு. ஸோ உன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, ஃபங்க்ஷனில் நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்க, அதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகும் ரைட். ஸோ இப்படி தான் பிரிஞ்சிருக்கு, இதுதான் மெமரியில். ஸோ சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா, சிபியூ வந்து உன் கோட் செக்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டேட்டா வேணும்னா டேட்டா இருந்தால் டேட்டா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆடு 5,4 அப்படின்னா, ஆடுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு இந்த 5 and 4 ஸ்டாக்கில் இருக்கலாம், அங்கேருந்து டேட்டாவை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனில் a is equal to 5, b is equal to 4, c is equal to a plus b போடுற அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து கம்பைல் பண்ணோன்னே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாறும், ஆட் a, b இருக்கும். ஸோ ஆடுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கேருந்து எடுத்துரும். அப்புறம் a, b என்ன, இதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும், ஏவும் பியும் எடுத்துரும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஸ்டாக்லேயே சின்றது மெமரி இருக்கும், அங்கே போய் ஸ்டோர் பண்ணிவிடும். இப்படி தான் உன் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ என் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உன் ப்ரோக்ராமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ்னா என்னென்னா ப்ரோக்ராம் அண்டர் எக்ஸிக்யூஷன், எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரோக்ராம் தான் ப்ராசஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராசஸ். ப்ராசஸ்க்கு இது மாதிரி தனி மெமரி இருக்கும், ஒரு ப்ராசஸ்க்கும் இது மாதிரி தனி மெமரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் மெமரியை இன்னொரு ப்ராசஸ் அசஸ் பண்ண முடியாது ரைட்டு. ஸோ ஒரு ப்ராசஸ்குள்ளார ரெண்டு ப்ராசஸ்குள்ளார டேட்டா நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ரைட்டு. இந்த ஓஎஸில் உன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சாக்கெட்ஸ் மூலிமா, பைப்ஸ் மூலிமா நீ ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு டேட்டா அனுப்பலாம். ஆனால் அப்படி தான் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மூலிமா தான் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ப்ராசஸ். த்ரெட்னா என்னன்னா இஸ் அ ஸ்மாலர் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் விதின் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ த்ரெட் இன் அ சேம் ப்ராசஸ் ஷேர் த சேம் மெமரி அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ த்ரெட்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதான் உன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோ, இது கம்ப்ளீட்டாக உன் ப்ராசஸ். அதாவது உன் ப்ராசஸ் என்ன, ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். இப்போ உன் ப்ரௌசர் எடுத்துக்கோ, ப்ரௌசர் வந்து ஒரு அப்ளிகேஷன், அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது ஒரு ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்னா நிறைய த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம், த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, நிறைய த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய த்ரெட்ன்றது என்ன, இஸ் அ ஸ்மாலர் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ஏன் த்ரெட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நிறைய வேலை பண்ணணும். அந்த ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உன் ப்ரௌசரில் நிறைய டேப் இருக்குது, ஒரு டேப் ஒரு வேலை பண்ணுது கரெக்டாக. ஒரு டேபுக்கும் இன்னொரு டேபுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. இது சாட் ஜிபிடி இருக்குது, இது வந்து எக்ஸல் ஷீட் இருக்குது, பெருசாக சம்மந்தம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இந்த இது இப்படி நான் நடக்குதுன்னு சொல்ல வரல, இது மாதிரி பண்ணலாம். அவங்க என்னன்னா ஒரு
ஒரு டேபை வந்து ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஒரு டேபில் என்ன வேலை பார்க்குதோ அதுக்கு ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணிடலாம். இந்த டேபுக்கு இந்த த்ரெட்டு கிரியேட் பண்ணிடலாம். த்ரெட்டுன்றதுன்னா அதுவும் ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான். இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, உன்னுடைய CPU இருக்குல்ல, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதில் நிறைய கோர்ஸ் இருக்கும். கோர் 1, கோர் 2, கோர் 3, நிறைய கோர் இருக்கும். ஓகே, ஒரு கோரும் தனி இண்டிபெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு த்ரெட், இந்த CPU தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுது, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் 3 த்ரெட் கிரியேட் பண்ணதுனால இந்த த்ரெட் 1 இந்த கோரில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதே டைமில் த்ரெட் 2 இந்த கோரில் ரன் ஆகிட்டு இருக்கலாம், கரெக்டா? அப்போ த்ரெட்டு இண்டிபெண்ட்டாக 2 த்ரெட்டு இண்டிபெண்ட்டாக ஒரே டைமில் ரன் ஆகலாம். அப்போ நம்ம வேலை ஃபாஸ்ட்டாக முடியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கம்ப்யூட்டரில் இப்போ நான் எந்த அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணல, வெறும் ப்ரௌசர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது தனித்தனி த்ரெட்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாமே ஒரே ப்ராசஸாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு கோரில் மட்டும் தான் ஓட முடியும், ரைட்டா? இப்போ நான் மல்டிபிள் த்ரெட்டாக கிரியேட் பண்ணதுனால த்ரெட்டு 1 இங்கே கோர் 1ல் ஓடிட்டு இருக்கும்போது த்ரெட்டு 2 கோர் 2ல் ஓடலாம். அப்போ ஒரே டைமில் 2 வேலை நடக்குது. அப்போ நம்ம வேலை சீக்கிரமாக முடியுமா? அதனால் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குமா? ஸோ த்ரெட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பேரலல் எக்ஸிக்யூஷன். பேரலாக ரன் ஆகும், ஃபாஸ்ட்டாக கூட எக்ஸிக்யூட் ஆகும். பட் த்ரெட்டில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த காமனாக ஏதாவது டேட்டா வச்சுருக்கலாம் நீ உன் ப்ராசஸில், கரெக்டாக? அப்போ ஒரு த்ரெட்டு 2 த்ரெட்டு பேரலாக ரன் ஆகலாமா? அப்போ ஒரு த்ரெட்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டு அதுலேருந்து ரீட் பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சிங்கர்னைஸ் பண்ணணும். சிங்கர்னைஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? ஒரு த்ரெட்டு ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு த்ரெட்டு ரீட் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் நீ டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, ஒரே ப்ராசஸாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை தான் ஓட போகுது, அது அந்த டேட்டாவை அசஸ் பண்ண போகுது. ஸோ நீ சிங்கர்னைசேஷன்லாம் டேக் கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் மல்டிபிள் த்ரெட் இருக்கும்போது ஒரே டைமில் நிறைய த்ரெட்டு உன் டேட்டாவை ரீட் பண்ணலாம், அதை நீ அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? சிங்கர்னைஸ் யூஸ் பண்ணணும். சிங்கர்னைசேஷன் மெத்தடில் என்ன? ஜாவாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால் சிங்கர்னைஸ்டு அப்படின்னு போடுறீன்னா, அது ஃபங்க்ஷன் முன்னாடி போட்ட இந்த கீவேர்டை போட்டினா அந்த ஃபங்க்ஷன் ஒரு த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் அதே ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதேமாரி மேப்பு, ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹேஷ் மேப்புக்கு பதிலாக நீ கன்கரண்ட் ஹேஷ் மேப், இன்னொரு மேப் இருக்குது, கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட் வந்து அந்த ஹேஷ் மேப்பை ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் ரீட் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த ஹேஷ் மேப்பே பார்த்துக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட்ஸ்.